கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஒவ்வொரு நாளும் நாம் காலை வேளையிலே எபிரேயர் நிருபம் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை தியானிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்று சொல்லி, ஆனால் ஏன் ஆசீர்வாதத்துக்கு தடையா இருக்கிறது என்று சொல்லி நாம் தியானிக்கிறோம். உண்மையுள்ள மனுஷன் ஆசீர்வாதத்தை பெறுவான். கர்த்தருக்கு பயப்படுதல் நமக்கு ஆசீர்வாதத்தை தரும். விசுவாச மார்க்கத்தார் நம்மை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. உங்களை துன்பப்படுத்தல் நீங்கள் ஆசீர்வதிக்கும் போது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி பார்த்தோம். இன்றைய தினத்திலே கூட கருணை கண்ணனை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நீதிமொழிகள் 22:9 வாசிக்கும் போது, கருணை கண்ணன் ஆசீர்வதிக்கப்படுவான், அவன் தன் ஆகாரத்தில் தரித்திரனுக்கு கொடுக்கிறான். ஹல்லேலூயா. கருணை கண்ணன் ஆசீர்வதிக்கிறான், அவன் தன் ஆகாரத்தில் தரித்திரனுக்கு கொடுக்கிறான் என்று நாம் வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். அப்படி என்றால் கருணை கண்ணன் என்றால் என்ன? உதார்த்தமாய் தேவனுக்கு கொடுக்கிறவன், உதார்த்தமாய் ஏழைகளுக்காக உதவி செய்கிறவன், உதார்த்தமாய் ஆலயத்தின் பணிவிடைகளை செய்கிறவன் ஆசீர்வதிக்கப்படுவான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் தன் ஆகாரத்தில் தரித்திரனுக்கும் கொடுக்கிறான் என்று வாசிக்கிறோம். இன்றைக்கு ஏன் கடன், வறுமை, வீண் செலவுகள், தேவையில்லாத இழப்புகள் உன் வாழ்க்கையில வருவதற்கு காரணம் என்ன? முதல் நாம் எதை கொடுக்க வேண்டும்? நம் தசம பாகத்தையும் காணிக்கையும் கர்த்தருக்கு உண்மையாய் கொடுக்க வேண்டும். இன்றைக்கு யார் தசம பாகத்தை வஞ்சிக்கிறார்களோ, காணிக்கையை வஞ்சிக்கிறார்களோ, அவர்கள் பலவிதமான தரித்திரத்திலும் வறுமையிலும் வியாதிகளிலும் கர்த்தர் இழப்புகளிலும் கடந்து போகக்கூடிய சூழ்நிலையிலே கடந்து போவார்கள். ஏனென்றால் மல்கியா 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 8ஆம் வசனத்திலிருந்தே வாசிக்கும் போது, மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமோ? நீங்களோ என்னை வஞ்சிக்கிறீர்கள். எதிலே உம்மை வஞ்சித்தோம் என்கிறீர்கள்? தசம பாகத்திலும் காணிக்கையிலும் தானே. நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள், ஜனத்தாராகிய நீங்கள் எல்லோரும் என்னை வஞ்சித்தீர்கள். என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் பண்டகசாலையிலே கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமல் போகும் மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க மாட்டேனோ என்று சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? நீங்களோ என்னை வஞ்சிக்கிறீர்கள். எதனால் வஞ்சிக்கிறீர்கள்? ஆங்கில பைபிள போட்டா, கேன் மேன் ராப் காட் எட் யூ ஆர் அ ராபர். வஞ்சிக்கலாமா என்றதுக்கு ராபிங் என்று, ராபர்னா என்ன தமிழ்ல? திருடன். அதான் கரெக்ட் டிரான்ஸ்லேஷன். இன்றைக்கு நாம் தசம பாகத்தையும் காணிக்கையும் கர்த்தருக்கு கொட்டாமல் இருப்போமானால் நாம் தேவனை வஞ்சிக்கிறோம். நாம் ஒரு திருடர்களா இருக்கிறோம். திருடர்கள் பரலோகத்திற்கு போவார்களா? யோசிச்சு பாருங்கள். ஆனால் நீங்கள் அந்த தசம பாகத்தையும் காணிக்கையும் கர்த்தருடைய பண்டகசாலையில் கொண்டு வரும்போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க மாட்டேனோ என்று சோதித்து, God is challenging. நீ சேலஞ்ச் பண்றாரு. நீ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீ கொடுத்து பார், நீ உதார்த்தமாய் கொடுத்து பார், நீ கருணை கண்ணனாய் இரு. ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார். உன் ஆகாரத்தை நீ அநேகருக்கு பகிர்ந்து கொள்ளத்தக்கதாக உன்னை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், உன் பாத்திரம் நிரம்பி வழிய அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி கர்த்தர் உனக்கு திரும்ப கொடுப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 2 நாளாகமத்திலே 31ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கும் போது எசேக்கியா ராஜா இப்படியாய் ஒரு சாட்சி சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 2 நாளாகமம் 31 இந்த வார்த்தை பிரசித்தமான போது இஸ்ரவேல் புத்திரர் தானியத்திலும் திராட்சரசத்திலும் எண்ணெயிலும் தேனிலும் நிலத்தின் எல்லா வரத்திலும் முதற் பலன்களை திரளாக கொண்டு வந்து சகல விதத்திலும் தசம பாகத்தை பூரணமாக கொடுத்தார்கள் என்று வேதம் சொல்கிறது. யூதாவின் பட்டணங்களில் குடியிருந்த இஸ்ரவேல் புத்திரர், யூதா புத்திரர் மாடுகளிலும் ஆடுகளிலும் தசம பாகத்தை தங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்தம் பண்ணப்பட்டவைகளில் தசம பாகத்தை கொண்டு வந்து குவியல் குவியலாக வைத்தார்கள். 3ஆம் மாதத்தில் குவியல் செய்ய தொடங்கி 7ஆம் மாதத்தில் முடித்தார்கள். எசேக்கியாவும் பிரபுக்களும் வந்து அந்த குவியல்களை காணும் போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி அவருடைய ஜனமாகிய இஸ்ரவேலை புகழ்ந்தார்கள். அந்த குவியல்களை குறித்து எசேக்கியா ஆசாரியரும் லேவியரும் விசாரித்த போது சாதோக்கின் சந்ததியானாகிய அசிரியா என்னும் பிரதான ஆசாரியன் அவனை நோக்கி, இந்த காணிக்கையை கர்த்தருடைய ஆலயத்தில் கொண்டு வர தொடங்கின முதல் நாங்கள் சாப்பிட்டு திருப்தி அடைந்தோம், இன்னும் மிச்சமும் இருக்கிறது. கர்த்தர் தம்முடைய ஜனத்தை ஆசீர்வதித்ததினால் இந்த திரட்சியான அம்பாரம் மீந்திருக்கிறது என்று சொன்னார். எப்படி உனக்கு இந்த ஆசீர்வாதம் என்று கேட்கும்போது அவர்கள் சொன்ன ஒரு பதில், இந்த தசம பாகத்தையும்
காணிக்கைகளையும் ஆலயத்திலே கொண்டு வந்து வைத்த நாள் முதல் கொண்டு நாங்கள் சாப்பிட்டு திருப்தி அடைந்தோம், இன்னும் மீதி இருக்கிறது, அம்பாரத்திலும் மிச்சமும் இருக்கிறது என்று சொல்லி அவர்கள் சாட்சி கொடுக்கிறார்கள். இன்றைக்கு உன் வாழ்க்கையில ஏன் 3ஆம் தேதி 5ஆம் தேதியிலே பஞ்ச பாட்டு, வறுமை, தரித்திரம், நீ ஆண்டவருக்கு உண்மையாய் இல்லாதது நிமித்தம்தான் நீ தசமபாகத்திலும் காணிக்கையிலும் நீ ஒரு கருணை கண்ணனாய் இருக்கும்போது கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அது இல்லாமல் லேவியராகமத்திலே நாம் இந்த கடைசி அதிகாரத்திலே வாசிக்கிறோம், தசம பாகத்தையும் காணிக்கையும் நாம் கர்த்தருக்கு வஞ்சிப்போமானால் நம்மை கர்த்தர் அதை நம்மிடத்தில் திருப்பி எப்படி கேட்பார் என்று சொல்லி வேதாகமம் மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. லேவியராகமம் 27ஆம் அதிகாரம் 30-31 வாசிக்கும் போது, தேசத்தில் நிலத்திலும் வித்திலும் விருட்சங்களின் கனியிலும் தசமாபாகம் எல்லாம் கர்த்தருக்கு உரியது, அது கர்த்தருக்கு பரிசுத்தமானது. ஒருவன் தன் தசமாபாகத்தில் எவ்வளவு மேலும் மீட்டுக்கொள்ள மனதாய் இருந்தால் அதனுடன் 5இல் 1 பங்கை கூட்டி கொடுக்க வேண்டும். நீங்கள் தசமபாகத்தையும் காணிக்கத்தையும் வஞ்சித்தீர்களானால் 5இல் 1 பங்கை நீர் கூட்டி கொடுக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்னும் நாம் வாசிப்போமானால் 2 கொரிந்தியர் 9ஆவது அதிகாரம் 8-5 வாசிக்கும் போது கர்த்தர் சொல்றாரு, மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமாய் உள்ளவர்களாயும் சகலவித நற்கிரைகளை பெறுகிறவர்களாய் இருக்கும்படியாக தேவன் உள்ளத்தில் சகலவித கிருபையும் பெருக செய்ய வல்லவராய் இருக்கிறார். வாரி இறைத்தேன், ஏழைகளுக்கு கொடுத்தேன், அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும் என்று எழுதியிருக்கிறபடி விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர் உங்களுக்கு விதையை அளித்து அதை பெருக பண்ணி உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க செய்வார். தேவனுக்கும் எங்களால் ஸ்தோத்திரம் உண்டாவதற்கு ஏதுவாயிருக்கும் மிகுந்த உதார குணத்தில் நீங்கள் எவ்விதத்திலும் சம்பூர்ணம் உள்ளவர்களாவீர்கள். இந்த தர்ம சகாயமாகிய பணிவிடை பரிசுத்தவான்களுக்கு குறைகளை நீக்குவதில் அல்லாமல் அநேகர் தேவனை ஸ்தோத்திரிப்பதினால் சம்பூர்ணம் உள்ளதாய் இருக்கும் என்று சொல்கிறார். எவ்வளவு அழகா சொல்கிறார். விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தை கொடுக்கிறார். இன்றைக்கு ஒரு நிலத்திலே நல்ல விதை விதைக்கும் போது அந்த விவசாயி என்ன செய்வாரு, எல்லாம் சில கொஞ்சம் எடுத்து சாப்பாட்டுக்கு வச்சுப்பாங்க, நிறைய விதைக்கிறதுக்கு தான் வைப்பாங்க. ஏன், அதை விதைச்சாதான் திரும்பி இன்னொரு அறுவடை எடுக்க முடியும். எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டா அடுத்ததுக்கு எப்படி விதை இருக்கும்? விதை இருக்காது. கிராமத்துலலாம் ஒரு 2 மூட்டை 3 மூட்டை சாப்பாட்டுக்கு வைத்தாலும் மீதி 8-7 மூட்டை விதைக்கிறதுக்கு அந்த விதை திருப்பி ஒரு 10 மூட்டை 12 மூட்டை கொடுக்கும். இன்றைக்கு நம்ம கூட நமக்குரியதை எல்லாத்தையும் நமக்கே எடுத்து அனுபவிக்க கூடாது, விதைக்கணும். தேவ சமூகத்தில் விதைக்கணும். தேவ ராஜ்யத்தில் விதைக்கும் போது அது உங்களுக்கு பலன் கொடுக்கிறதா இருக்கும். அது பரிசுத்தமான கரங்களில் வரும்போது அவர்கள் செய்கிற அந்த ஸ்தோத்திரமானது அதை வாங்கி துதிக்கிற நேரத்தில் நீங்கள் சம்பூர்ணமாய் ஆசீர்வதிக்கப்படத்தக்கதாக அது உங்களுக்கு கிருபையாய் மாறும். இந்த காலை வேளையிலே கூட கருணை கண்ணனை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அந்த ஆசீர்வாதம் அவன் தரித்திரர்களுக்கு அள்ளி கொடுப்பான். தசம பாகத்திலும் காணிக்கையும் வஞ்சிக்காதீர்கள், தேவனுக்கு திருப்தியாய் கொடுங்கள், தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். எங்கள் வாழ்க்கையிலே கூட நாங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு முதல் சம்பளம் எங்களுக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் 1500 ரூபாய். அந்த 1500 ரூபாயில் 1900 கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் 87 சொல்கிறேன். முதல் சம்பளம் எங்களுக்கு 1500 ரூபாய். அந்த 1500 ரூபாயில் 150 ரூபா தசம பாகத்தையும் எங்கள் வீட்டில் இருக்கிற அரிசி எல்லாம் சபைக்கு கொடுத்த போது நாங்கள் சென்னை பட்டணத்தை விட்டு எல்லாவற்றையும் விட்டு நாங்கள் தற்கொலை செய்வதற்காக தான் ஓடினோம். ஒன்றும் எடுத்துக்கொள்ளப்படவில்லை, எல்லாம் அப்படியே விட்டு கடந்து போனோம். ஆனால் இன்றைக்கு தசம பாகத்தை கொடுத்தோமோ அடுத்த வாரத்திலே எங்கள் கணவர் அந்த ஊழியக்காரர் அதை ஆசீர்வதித்து ஸ்தோத்திரம் பண்ணி அதிகமாய் ஜெபித்தார்கள். நாங்கள் எங்கிருக்கிறோம் என்று கூட யாருக்கு தெரியாது, ஏன் உயிரோடு இருக்கிறோமா என்று கூட தெரியாது. ஆனால் அடுத்த வாரத்திலே என் சகோதரன், என்னுடைய கணவருடைய சகோதரன், மூத்த சகோதரன் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் எங்களை எப்படியோ கண்டுபிடித்து எங்களுடைய எல்லா திங்ஸும், எங்கள் வீடு, எங்கள் ஹாஸ்பிட்டல், எக்ஸ்ரே பிராக்ட் இருக்கிற எல்லா திங்ஸையும் 2 லாரி அளவுக்கு கர்த்தர் அதை எங்களுக்கு திருப்பி கொடுத்தார். நாங்கள் எப்படி யாக்கோப்பு யோர்தானை கோலும் தடியுமோடு கடந்து வந்தான், தசமபாகம் கொடுப்பேன் என்று பொருத்தனை செய்த போது 2 பரிவாரங்களோடு அவன்
திரும்ப அவனுக்கு கர்த்தர் கொடுத்தார் என்ற வாக்குத்தத்தை எங்கள் வாழ்க்கையில் நிறைவேறியது. ஒரு கோல், ஒரு தடியோடு, ஒரு செட் ட்ரெஸ், ஒரு சர்டிஃபிகேட்டோடு தான் நாங்கள் மறிக்கலாம் என்று கடந்து வந்தோம். ஆனால் இன்றைக்கும் எங்களுக்கு தெரியாது ஏன் உயிர் வாழ்கிறோம். அது கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த ஒரு ஜீவன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் அந்த மருத்துவமனையிலே தசம பாகத்தை நாங்கள் கொடுத்த போது 150 ரூபாய் கொடுத்து இனி தசம பாகத்திலே நாங்கள் உண்மையாக இருப்போம் என்று சொல்லி எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் என்று சொல்லி நாங்கள் பொருத்தனை செய்த போது தேவன் 2 பரிவாரங்கள் 4 மணிக்கு அதிகாலை ஜெபம் செய்து கொண்டிருக்கும் போது வீட்டில் காலிங் பெல் அந்த ஹாஸ்பிட்டல் குவார்ட்டர்ஸில் திறந்து பார்க்கும்போது ஒரு லாரி முழுவதும் எங்கள் வீட்டில் திங்ஸ், 2வது லாரி முழுவதும் நாங்கள் ஆண்டவருக்கு 150 தான் கொடுத்தோம். ஆனால் எத்தனையோ ஆயிரக்கணக்கான எங்களுடைய எல்லா ஃபர்னிச்சர்ஸ், பெட், எங்களுடைய திங்ஸ் எல்லாவற்றையும் கர்த்தர் திருப்பி கொடுக்க கர்த்தர் வல்லமை உள்ளவராக இருந்தார். இன்றைக்கு கோலும் தடியும் மூடு கடந்து போன அந்த யாக்கோபை போல் 2 பரிவாரங்களுக்குரிய ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க கிருபை செய்தார். கருணை கண்ணன் ஆசீர்வதிக்கப்படுவான். இன்றைக்கு நாங்கள் தசமபாகத்தை கொடுக்கிறதில் எல்லாவற்றையும் தேவனுக்கு அர்ப்பணித்து இன்றைக்கு ஊழியம் செய்து கொண்டிருக்கிறோம். கர்த்தருடைய கிருபையினாலே நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். எங்களை சூழ இருக்கிற ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அநேகர் ஆசீர்வதியமாய் இருக்கும்படி நாங்கள் உதவி செய்கிறோம். இது தேவன் எங்கள் மீது பாராட்டின கிருபை. இந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு வேண்டுமானால் நீங்கள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக உதார்த்தமாய் கொடுக்கக்கூடியவர்களாய், விதைக்கிறவர்களாய், தசம பாகத்தையும் காணிக்கை வஞ்சிக்காதவர்களாய் இருப்பீர்களானால் தேவன் உங்களை பரிபூர்ண ஆசீர்வாதத்தினால் நிரப்புவார். கண்களை மூடி ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த காலை வேளைக்காய் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். கருணை கண்ணன் ஆசீர்வதிப்பான், அவனுக்குரியதை ஏழைகளுக்கு பங்கிட்டு கொடுப்பான் என்று வாசிக்கிறோமே. இன்றைக்கும் ஆண்டவரே அப்பா, எங்களுக்குரியதை ஆண்டவரை நாங்கள் பங்கிட்டு கொடுக்க வேண்டுமானால் தசம பாகத்திலும் காணிக்கைகளிலும் நாங்கள் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஆண்டவரே, மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமோ, நீங்களோ எதனால் வஞ்சித்தீர்கள்? தசம பாகத்திலும் காணிக்கையிலும் தானே என்று நாங்கள் வாசிக்கிறோமே. அப்பா கர்த்தாவே, உங்கள் தசம பாகத்தை காணிக்கையும் பண்டகசாலைக்கு கொண்டு வாருங்கள். ஆண்டவரே, ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க மாட்டேனோ என்று சோதித்து பாருங்கள் என்று நீங்கள் எங்களிடத்தில் சவால் விடுகிறதை பார்க்கிறோமே. எசேக்கியா ராஜா சொல்கிறார், ஆண்டவரே, அம்பாரத்திலே கொண்டு வந்து வைத்த நாள் முதல் கொண்டு நாங்கள் சாப்பிட்டு திருப்தி அடைந்தோம், மீதி இருக்கிறது, மிச்சமும் இருக்கிறது என்று சொல்லத்தக்க விதத்தில் நீர் ஆசீர்வதித்தீரே. அப்பா, நாங்கள் புசிக்கிறதற்கு எடுக்காதபடி விதைக்கிறதற்கு எடுக்கும் போது அந்த விதை ஸ்தோத்திரமாய் மாறும்போது அநேக ஆசீர்வாதத்தினால் சம்பூர்ணமான கிரியைகளை செய்கிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த காலை வழியிலும் எந்த விதத்தில் நாங்கள் வஞ்சிக்கப்படாதபடிக்கு ராஜா நாங்கள் உண்மை உள்ளவர்களாக இருக்க உதவி செய்யும். இயேசுவின் மூலம் நல்ல பிதாவே, ஆமென். God bless you. Have a blessed day. Amen.